ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சிஜிடி 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். அதில் வந்துட்டு சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன்னோட சப்ஜெக்ஷன் இதுதான் பார்க்குறோம். ஓகேவா? இந்த சைடு இருக்கிறது சினானிம்ஸ், இந்த சைடு உள்ளது ஆண்டனிம்ஸ், இந்த சைடு உள்ளது பிங்க் கலரில் இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைடு இங்கிலீஷில் இருக்கும், இது வந்து தமிழ் மீனிங்கு. சினானிம்ஸ்னால் இந்த சைடில் இருக்கும், ஆண்டனிம்ஸ்னால் அந்த சைடு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ஷிஃப்ட்டு வந்து முடிச்சாச்சு. ஓகேவா? அது வந்து 2 வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொஸ்டினும், செகண்ட் ஷிஃப்ட் கொஸ்டினும். இது வந்து தேர்டு ஷிஃப்ட்டு. தேர்ட் ஷிஃப்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்டானிம்ஸ் கேட்டிருக்காங்க. லெனியன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்டானிம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெனியன்ட் அப்படின்னா கருணை அப்படின்னு எத்தனை பேருக்கு மீனிங் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஆப்ஷன் வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஜெனரஸ், ஹெல்ப்ஃபுல், ஸ்ட்ரிக்ட்டு, டிஃபென்சிவ். இந்த 4மே நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். ரொம்ப வெக்காபுலரியாக இல்லை எதுவும். லெனியன்ட்டுக்கு மட்டும் கருணைன்னு ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியே இல்லைனாலும் ஜெனரஸ், ஹெல்ப்ஃபுல், டிஃபென்சிவ் இது 3ம் ஒரு டைப்பாக இருக்குது. ஸ்ட்ரிக்ட்டு தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பான அப்படின்ட்டு. கருணைனா கண்டிப்பாக இருக்குது, அதான ஆன்டனிம்ஸு. ஜெனரஸ், ஹெல்ப்ஃபுல்லாம் வந்து கருணைக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான். ஜெனரஸ்னால் தாராள மனப்பான்மை, உதவி செய்கிறது. ஹெல்ப்ஃபுல்னா டிஃபென்சிவ், எல்லாத்துக்குமே சம்மந்தமாக இருக்குது. அடுத்தது கான்வெக்ஸ். கான்வெக்ஸுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆன்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸலன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில், குவிலன்ஸ் அப்படின்னு. அதுக்கு ஆப்போசிட்டாக குழிலென்ஸ், கான்கேவ். கேவ்னா வளைவு, குழியாக இருக்கிறது தானே குழிலென்ஸ். அதான் குழிவானதுன்னு வச்சுருக்காங்க. அதான் ஆன்டனிம்ஸு. மீதி ஆப்ஷன் 3 என்னன்னு பார்த்துருவோம். டென்ஸு, அடர்த்தியான, பார்த்தாலே டென்சிட்டி கண்டுபிடிச்சிடும். ஒப்பாக்கு, டிரான்ஸ்பரண்ட். இது நிறையா கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆனால் நல்லா பிடிச்சவங்க. டிரான்ஸ்பரண்ட்டுன்னா நம்மளுக்கு தெரியும், ஒளி புகுறது. இந்த சைடு அந்த சைடு பார்க்கலாம் நம்ம நல்லா. ஒப்பாக்னா அந்த சைடு உள்ளது தெரியாது, ஒளி புகாது. ஓகேவா? அதுதான். இது நிறையா டைம் கொஸ்டினில் நான் பார்த்துருக்கேன் ப்ரீவியஸ் இயரில். நல்லா பார்த்துக்கோங்க. ஒப்பாக். அடுத்தது ஹிமென் அப்படின்றது. இது வந்து ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன். ஹிமென் இது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணது தெரில, ஆனால் இதுக்கு வந்து பாடல், சாங் மீனிங். ஓகேவா? எலிஜி அப்படின்னா இரங்கற்பா. இந்த டெத்து இதில் நம்ம எ பர்சன் ஆஃப் சீரியஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்புக்கு சரி, எ போயம் ஆஃப் சீரியஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பிக்லி எ லேமன் ஃபார் தி டெட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? துக்க வீட்டில் இது பண்ணுறது எலிஜி, இரங்கற்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓடு. ஓடுனா சிறுபாட்டு அப்படின்னு மீன். ஓகேவா? சிறுபாட்டு தமிழில் சிறுபாடல் இருக்குல்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஓடுன்னு மீனிங் போல இருக்கு, ஓடிஇ. அதுக்கடுத்து எ லிரிக் போயம் இன் தி ஃபார்ம் ஆஃப் அன் அட்ரஸ் டு பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி வருது. ஆஃபன் எலிவேட்டட் இன் ஸ்டைல் ஆஃப் மேனர் அண்ட் ரிட்டன் பை வேரிட் ஆர் இர்ரெகுலர் மேனர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது நான் மீனிங் தமிழில் இதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இதுதான் இருக்குது இங்கிலீஷ் மீனிங். நம்மளுக்கு இங்கிலீஷில் தானே கேட்பாங்க எக்ஸாமில், அதனால் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து சிறுபாட்டுன்னு மீனிங். அதுக்கடுத்து எப்பிக். எப்பிக்னா வந்து காவியம், நம்மளுக்கு தெரியும். எப்பிக் மூவி, பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். அதுக்கடுத்தது ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு இருக்கு. பலனளிக்கும் அப்படின்னு அதுக்கு மீனிங். ஓகேவா? நான் சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பார்ப்போம். யூஸ்லெஸ், ப்ரொடக்டிவ், பேரன், ஜூசி. எக்ஸாம்பிள் ஹாலில் நம்மளுக்கு பேரனுக்கு கூட சில பேருக்கு தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு தெரியும், தமிழ் மீடியம் படித்தவங்க அவ்வளோவா தெரியாது. யூஸ்லெஸ், ப்ரொடக்டிவ் கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஃபுல்க்கு இதாக இருக்குது. ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி கொடுக்குறது, பழமும் வந்து உற்பத்தி கொடுக்கும். அப்போ ஃப்ரூட்டோட நாம் வச்சுக்கலாம். பலனளிக்கும், ப்ரொடக்டிவ்னா உற்பத்தி, ப்ரொடியூஸ் பண்ணுறது. யூஸ்லெஸ்னால் இது ஆன்டானிம்ஸ்க்கு தானே செட் ஆகும், ஆனால் அவங்க சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பேரன்னா தரிசு நிலம், பேரன் லேண்ட், அந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம். ஜூஸினா சார் உள்ள, இது தெரியும் நம்மளுக்கு, ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு வந்து உற்பத்தி, ப்ரொடக்டிவ், ஃப்ரூட்ஃபுல். அடுத்தது ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோமா? எலிஜிபிள் அப்படின்னு. எலிஜிபிள் அப்படின்னா படிக்கக்கூடியது. அதே எலிஜிபிள் அப்படின்னா படிக்க முடியாது, ஒரு பர்சனுக்கு படிக்க தெரியாது அந்த மாதிரி இருக்கிறது மீனிங் நினைக்கிறேன். எலிஜிபிள் அப்படின்னா படிக்கக்கூடியதுன்னா அவங்களால படிக்கிற திறமை உள்ளதா எலிஜிபிள் நினைக்கிறேன். அந்த கரிஜிபிள் அப்படின்னா சரி செய்யக்கூடிய
இந்த பிரச்சனை வந்து இப்போ சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு அதை வந்து கரிஜிபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது நெக்லிஜிபிள் அப்படின்னா புறக்கணிக்கிறது, நெக்லெக்ட் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீனிங்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்மால் ஆர் அன்இம்பார்ட்டன்ட் ஆஸ் டு பி நாட் ஒர்த் கன்சிடரிங் இன் சர்ஃபேஸ் அப்படின்னு. சரி, இதுக்கு வந்து புறக்கணிக்கத்தக்கது. ஓகேவா? இல்லை எலிஜிபிள் பார்த்தாச்சு. அடுத்து எசன்ட்ரிக். எசன்ட்ரிக்னா விசித்திரமான. அதுக்கு இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே பர்சன் ஆஃப் த பிஹேவியர் அன்கன்வென்ஷனல் அண்டு ஸ்லைட்லி ஸ்ட்ரேஞ்ச். அதுதான் எசன்ட்ரிக் அப்படின்னா விசித்திரமான. எசன்ட்ரிக் பர்சன். அதுக்கடுத்து ஈகோயிஸ்ட். ஈகோயிஸ்ட்னா சுயநலமாக இருப்பாங்க, அது தான் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்தது என்டமாலஜிஸ்ட். என்டமாலஜி எங்கே வரும்? அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க என்டமாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டே படிப்பாங்க. அதான் பூச்சியியல் வல்லுநர் அப்படின்றது. அடுத்தது ஈக்கோலஜிஸ்ட் அப்படின்னா சூழியல் நிபுணர். இது வந்து எஸ்எஸ்சிஜிடி 2019 செகண்ட் ஷிஃப்ட்லையும் கேட்டிருந்தாங்க, இப்போ தேர்டு ஷிஃப்ட்லையும் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டப்பிஎஸ் அது கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. டவுட்ஃபுல் பார்த்தோன்னே இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஏன்னா இங்கேயும் டவுட்டுங்கிற மாதிரி அந்த ரூட் வேர்டு நம்மளுக்கு தெரியுது. டப்பிஎஸ் டவுட்ஃபுல், டப்பிஎஸ் டவுட்ஃபுல் ரூட் வேர்டு தெரியுது. அதை வச்சே நம்ம இந்த கொஸ்டினை போட்டிருக்கோம். இருந்தாலும் 3 மீனிங் பார்த்து வச்சுப்போம். மீனிங் உள்ளது டூப்ளிகேட் நகல் தெரியும், டியூட்டிஃபுல் கடமை பட்ட கடமை செய்கிறாரு. அடுத்தது டெலிகேட் அப்படின்னா மென்மையான பர்சன். டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணுறது ஆர்வமாக. இது வந்து டெலிகேட் மென்மையாக இருக்கிறது. டப்பிஎஸ் அப்படின்னா சந்தேகத்திற்குரிய, டவுட்ஃபுல்னா அதுவும் சந்தேகம். ஓகேவா? இப்போ வந்து எஸ்எஸ்சிஜிடி 2019 தேர்ட் ஷிஃப்ட்டு பிஒய்க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்ததுக்கானது பார்ப்போம். ஃபோர்த்து ஷிஃப்ட்டு இது பார்ப்போம். ஓகேவா? இந்த எஸ்எஸ்சிஜிகே தமிழ் பாட்காஸ்ட்டு என்னோடது தான் அது. இதுலேயும் போயிட்டு நீங்கள் எபிசோடெலாம் பாருங்கள். ஷார்ட்கட் வச்சு ஸ்டாட்டிக் ஜிகே அது மாதிரி ஜிகே ரிலேட்டடாக போடுவேன் நிறையா. இனிமேல் யூடியூப்லேயே போடுவேன். முன்னாடி ஸ்பாட்டிஃபைல போட்டுருந்தேன். அப்புறம் எஸ்எஸ்சி ஜிகே தமிழ்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது. இதில் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது கேட்டுருவாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏசியன் கேம்ஸு, நோபல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான சில டான்ஸ் இவங்களாம் இருப்பாங்க, பர்சன்ஸ்லாம், அது ரிலேட்டடான இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? சோனல் மான்சிங்லாம் நம்மளுக்கு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் இருக்கும். அவங்கள பற்றின டீட்டெயில், எப்போ அவார்டு வாங்கினாங்க, அப்புறம் அவங்க என்ன ஏதாவது இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு எஸ்எஸ்சியில் கேட்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த போஸ்டெல்லாம் இன்ஸ்டாகிராம் என்னோடதில். அதனால் இதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.